அகிலாஸ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி சுலபமாக கேரட் கீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கேரட், சர்க்கரை, முந்திரி, ஏலக்காய், திராட்சை, பால், சிறிதளவு நெய். கேரட்டை முதல்ல சுத்தமாக கழுவிக்கிட்டு தோல் சீவி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண கேரட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பால் சேர்த்து காய்ச்சிக்கணும். பால் கொதி வரதுக்குள்ளே நறுக்கின கேரட்டை குக்கரில் சேர்த்து அதோட ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்து கூட தேவையான தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் விடணும். குக்கர் விசில் வந்துருச்சு, பாலும் பொங்கிருச்சு. ஒரு பக்கம் வாணலி வச்சு நெய் விட்டு அதில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக குக்கர் விசில் வந்த பிறகு வேக வைத்த கேரட்டையும் முந்திரியையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து வேக வைத்த தண்ணீர் விட்டு விழுதாக அரைச்சிக்கங்க. அரைச்ச விழுதை இந்த காய்ச்சின பாலோடு சேர்த்து கலந்துக்கங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் கேரட் விழுது ஒட்டியிருக்கும். சிறிதளவு தண்ணீர் சேர்த்து அந்த விழுதையும் இந்த பாலோட கலந்து விட்டுருங்க. கேரட் விழுது சேர்த்தது பிறகு ஒரு கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு தேவைக்கேற்ப சர்க்கரையை இந்த கேரட் கீர் கலவையோட சேர்த்தாச்சு. சர்க்கரை சேர்த்த பிறகு அடுத்ததாக ஏலக்காயை பொடி பண்ணியோ நச்சோ இந்த கேரட் கீரில் சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு ஏலக்காயை தூளாக போடவும் பிடிக்கும், ஒரு சிலருக்கு வாயில் கடிபட்டு சாப்பிடவும் பிடிக்கும். விருப்பத்திற்கு ஏற்ப ஏலக்காயை சேர்த்துக்கங்க. அடுத்ததாக வறுத்து வச்சுருந்த முந்திரியையும் திராட்சையையும் இந்த கேரட் கீரில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் கீரை சூடாகவும் சர்வ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூட சர்வ் பண்ணலாம். சூப்பரான கேரட் கீர் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.